எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எது வந்தாலும் பார்த்துப்போம்டா, என்னதான் நடக்கும்? நம்மளை மீறி என்னையா நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நாம் நினச்சாதான் எல்லாமே, நாம் வழி கொடுத்தா தான் வழி கிடைக்கும். ஆனால் இன்னொருத்தனுக்கு இடைஞ்சலாக இருக்க நமக்கு பிடிக்காதே, இன்னொருத்தனுக்கு தொந்தரவாக இருக்க நமக்கு பிடிக்காதே, இன்னொருத்தனுக்கு தொல்லையாக இருக்க நமக்கு பிடிக்காதே. அப்போ என்னென்னா, மிதுன ராசிக்காரங்க நிறைய சில சிஸ்டத்தை இப்போ மாற்ற வேண்டிய நேரம். சிஸ்டமேட்டிக்கலாக மாற்றிக்கணும். நம்ம சிஸ்டத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ மிதுனத்துக்கு இது ஒரு பொற்காலம், ஒரு பெஸ்ட்டான டைம். எப்படிங்க இதெல்லாம் பெஸ்ட்டாக கொண்டு போகிறது, இதை பற்றி தான் இந்த தலைப்பில் பேச போகிறோம். என் பிள்ளைகள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறதே, நீ உன் வாழ்க்கையை எப்படி பெஸ்ட்டாக கொண்டு போகலாம், எவ்வளோ சிரமத்துலேயும் நீ பெஸ்ட்டாக வரலாம், எவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ பெஸ்ட்டாக வரலாம், எவ்வளோ வருத்தத்துலேயும் நீ பெஸ்ட்டாக வரலாம். எப்படி? முதல்ல இந்த காலம் அதுக்கு நல்ல காலம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த நேரம் அதற்கான நல்ல நேரம். நிறைய பேர் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, அதுவும் மிதுன ராசியை குறிவைத்து தாக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வரி அதிகமாக பேசிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகமாக சிரிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வருது. ஒரு நாள் ரொம்ப அழகாக நிம்மதியாக இருந்துட்டிங்கன்னா அடுத்து இந்த நிம்மதியை தொடர்வதற்கு பெரும் இன்னொருத்தவங்களை அது நாட வேண்டியதாக இருக்குது. அப்போ மிதுன ராசிக்காரவங்க இயற்கையாக ஒரு முடிவெடுத்தால் பல பேருக்கு பிடிக்காது. உங்களை யாராவது அமுக்கி வைக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க. நீங்கள் கொஞ்சம் ஆடிடக்கூடாது. ஆடிட்டால் உங்களோட பொறுப்பை உடனே பிடிங்கிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆடிட்டு உங்களுக்கு ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, உங்களை கிழிச்சிடுவாங்க. நீங்கள் மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் கொஞ்சம் டவுன் பீப்புளாகவே இருக்கணும்னு மற்றவங்க நினைப்பாங்க. இதனாலேயே தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் சறுக்கல்கள் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் மற்றவங்க நினைக்கிறாங்களான்னு மிதுன ராசிக்கு தெரியறதுக்கே லேட் ஆகும். ஏண்டா இப்படி மாட கசம் முடிச்ச பயலுள்ள நினைப்பீங்க? ஏண்டா ஒரு மனுஷன் முன்னேறணும்னா 4 விஷயங்களை செஞ்சு மேலே ஏறி போகணும். அதை தானடா நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எந்த குழியும் பறிக்கலையேடா, நான் யாருக்கு கேடு விளைவிக்கலை, யாருக்கு கெட்டது நினைக்கல, உங்களை மாதிரி அழிஞ்சு போகணுன்னு கூட நினைக்கல. நான் என்னை உயர்த்திக்கிறதுக்கு நான் 4 பேரை கையில் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு நான் மட்டும் போயிட்டுருக்கிறேன் ராஜா கணக்கில். ஆனால் என்னையை நோட் பண்ணி இப்படி இறக்குவீங்கன்னு எனக்கு தெரியலையே. அதனால தான் ஏற்றத்தாழ்வு மிதுனம் அடிக்கடி சந்திக்கும். ஒரு நிம்மதியாக ராத்திரியில் போய் படுத்துட்டு காலையில் அந்த நிம்மதி இருக்குமான்னு கேட்டால் அதில் வாய்ப்பு ரொம்ப குறைவாயிடும். நிம்மதியாக ஒரு வாய்ப்பை பார்த்துட்டு திருப்பி அந்த வாய்ப்பு கிடைக்குமானா குறைவாயிடும். இது அடிக்கடி மிதுனம் சந்தித்து கொஞ்சம் வெறுப்பையே சம்பாதிச்சு வச்சுருக்கும் மனசில். மனசுக்கும் மிதுனத்துக்குமே வெறுப்பு. அப்போ உங்கள் உறவுகள்கிட்ட ஒரு வரியில் முதல்ல பேசாதீங்க. உங்கள் உறவுகளிடம் ஒரு வரியில் பேசாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உறவுகள்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும்? உறவுகள்னால் யார்? நண்பர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அறிந்தவர்களாக இருக்கட்டும். உண்மையும் உறவும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும். உண்மையும் உறவும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அப்போ நீங்கள் யார்ட்டையாவது ஓப்பனாக ஒரு வார்த்தையில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? ஓப்பன் இல்லாமல் ஒரு வார்த்தையில் பேசலாம், தப்பில்லை. புரியுது அப்போ நான் பேசுகிறது? உங்களுடைய உறவுகளும் உண்மை, அதாவது உண்மையை பேசுகிறதுனால பிரச்சனை சுவாமி. எங்கேயாவது உண்டா அடுக்குமா? உண்மை பேசினா தானே நல்லது நடக்கும். உண்மை பேசினா நமக்கு பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை, புருஷன்கிட்ட பிரச்சனை, பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனை. அப்போ உண்மையும் உறவும் உயிருக்கு ஆபத்து. அப்போ 2 கிட்டையும் கவனமாக இருக்கும். அது எங்கே பேசணும், எப்படி பேசணும். அப்போ அதனால தான் நான் சொன்னேன், இந்த உறவுகளிடத்திலே நீங்கள் பேசும்பொழுது பேசாமல் இருப்பது நல்லது. வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் நெருக்கமானவர்கள்ட்ட எச்சரிக்கையாக பழகுங்க. இதை முதல்ல ஒரு தாரக மந்திரமாக எடுத்துங்க. 17/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடையும் போது இடைஞ்சலாக இருந்த சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது மிதுன ராசிக்கு. காரணம், ஜென்மத்தில் குரு பகவான். இந்த ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்கல்ல, சாமி எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், இது நடக்கும்.
இந்த 2026 முடிவுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல செய்தியை மிதுன ராசிக்காரவங்க கண்டிப்பாக கொடுப்பீங்க. எதை வேணாலும் பிளான் போடுங்க. குரு ஒரு நட்பு மூலமாக, குரு மூலமாக, பெரியவர்கள் மூலமாக அனுசரணையில் இது நடக்கும். இது நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். யாரோ ஒருத்தவங்க அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பக்கம் போ, இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போய் செய், உனக்கு கிடைக்கும் அப்படின்வாங்க. அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய லாபகரமான விஷயமாக மாற்ற போகுது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம், இந்த குரு வக்ர நிவர்த்தியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்கள் பேச்சு மூலமாக ஒரு சைடு இன்கம் நீங்கள் தொடங்குகிற நேரம். ஆனால் அதை சீக்கிரட்டாக தொடங்குங்க. உங்கள் பேச்சு மூலமாக உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் மிதுன ராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நேரம். ஆனால் நெட்வொர்க்கிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் நமக்கு லாபத்தை கொடுக்கும். அது யாருக்கும் சீக்ரெட் மட்டும் தெரியாமல் பார்த்துக்குங்க. நெட்வொர்க்னால் என்ன? நீங்கள் பண்ணுற பிளானிங்கில் சைடு இன்கமிங்கில் எப்படி சைடு இன்கம் கிடைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது லாபம் வரும். அந்த நெட்வொர்க்கில் கவனமாக இருக்கணும். ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாது, மிஸ்டேக் ஆகிடக்கூடாது. பல பேர் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதில் கவனமாக இருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாடம், இந்த பாடம் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும். நல்ல பாடம், இது வந்து அனுபவம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்தை முன்னிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பலம், உங்களை வச்சு நிறைய விஷயங்கள் முன்னிறுத்தப்படும். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா இது வந்து உங்களை பெரிய அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூபிள், உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒரு தரம் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் நிறைய பங்கெடுங்க. யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் என்னுடைய வருமானத்தில் கண்ணாக இருப்பேன். என்னுடைய மைண்ட் கேஷ் நோக்கி போகும். இதையே ஒரு சபதமாக எடுத்துக்கோங்க. இதை கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிங்க. நான் என் லாபத்தில் கவனமாக இருப்பேன். நான் என் லாபத்திற்கு நான் நோக்கத்தை கொடுப்பேன். லாப நோக்கம் எனக்கு ஆரம்பம். அவ்வளோதான். இப்போ என்னென்னா புது புது ஐடியா உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான டைம். உங்களுடைய ஐடியா ஃபுல்லாக கேஷ் மைண்ட், மணி மைண்ட், அதில் கொண்டு வாங்க மிதுன ராசிக்காரர்களே. எதை எடுத்தாலும் லாப நோக்கத்தில் பார்க்கக்கூடிய காலத்தை மிதுனம் ஏற்படுத்தினால் இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு சகல யோகத்தை கொடுக்குறார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன? நான் எதையும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நான் லாப நோக்கில் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் எதையும் லாபத்தில் பார்க்க போகிறேன். அவ்வளோதான். இந்த லாபம்ங்கிற ஒரு வார்த்தையை மைண்டில் ஏற்றுங்க. பணம்ங்கிற ஒரு வார்த்தையை மைண்டில் ஏற்றுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நீங்கள் குரு பகவானையும் பெருமாளையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அதில் முக்கியமாக குரு தட்சிணாமூர்த்தியை, இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபாடு செய்யுங்க. நிறைய பிளானிங் கிடைக்க போது. இது பணம் சம்பாதிக்கிற நேரம். வாழ்த்துக்கள். தனி மனிதனுடைய எண்ணம் ஒரு பெரிய மகத்தான சாதனையை கண்டிப்பாக கொடுக்கும். என் அன்பான உறவுகளை, நான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு குருவாக, ஒரு ஆசானாக, ஒரு உறவாக, நிழலாக நான் இருப்பேன். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. உங்கள் எல்லாருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும். பண லாபம் நிறைய கிடைக்கணும். அதுக்கு நம்மளுடைய மனசை முதல்ல பேக்ரவுண்ட், நம்ம மனசை ஃபஸ்ட்டு ஒரே விஷயமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அடிக்கடி மனசை மாற்ற வேண்டாம். அடிக்கடி நம்மளுடைய எண்ணத்தில் பின்னடைவுகள் ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகிடுங்க. எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ உடனே அலர்ட் ஆகிடுங்க. அப்போ தான் நிறைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து டவுன் ஆகிற நேரத்துலலாம் நீங்கள் சுவாமியை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சுவாமியோடைய அனுகிரகம், வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ண வேண்டாம். சுவாமியோட கனெக்ட், பிரபஞ்சத்தோட கனெக்ட்,
இது ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஆகும். இந்த குரு வக்ர நிவர்த்தி 28/3/2026 மேஷத்தில் சுக்கிரன் இப்படி வரும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் சுக்கிரனுடைய அனுகிரகமும் குருவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறதுனால நம்ம ஆசை, அது நம்மளுடைய ஆசை, அந்த ஆசையே நிறைவேறலைன்னா நம்ம எதுக்கு? அப்போ அந்த ஆசை நிறைவேறுங்கிற முதல் நம்பிக்கையோட மிகப்பெரிய மன பலத்தோட நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் ஏற்கனவே கமெண்ட் செக்ஷனில் உங்களை போட சொல்லியிருக்கிறேன். அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டதுக்கு பிறகு அதை தொடர்ந்து சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, இது மனசை பக்குவப்படுத்தக்கூடிய மந்திரம். ஒரு மனுஷன் பக்குவம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், இதை விடலாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. மனசு பக்குவம் தான் முதல் விஷயம். இந்த காலகட்டம் பணம் கிடைப்பதற்கு என்ன வழி? பணம் வேணும், பணம் தான் ஃபஸ்ட்டு பேஸ். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும், அதை செய்ய விடாமல் நம்மளை தடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். இதுக்கு தைரியம் வேணும். அப்போ பணம் வேணும், தைரியம் வேணும், அப்போ தான் நம்மக்கிட்ட எல்லாமே வரும். இதை தான் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய மன வலிமை அங்கேருந்து ஆரம்பமாகும். நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். என் உறவுகளை மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தயாராக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.